ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டாபிக் ஐயூபேக் நாமென்க்ளேச்சர். ஸோ இதில நெறைய உங்களுக்கு கன்ஃப்யூஷன்ஸ் இல்ல டவுட்ஸ் இருந்திருக்கலாம். ஸோ இந்த 2 பேஜ் நோட்ஸ் தான். ஸோ இது நான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணும்போது நான் யூஸ் பண்ண நோட்ஸ் தான் இது. ஸோ அதுதான் நான் இங்க குடுத்துருக்கேன். ஸோ இத நீங்க மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸாம் டைம்ல குயிக்கா கொஸ்டின் சால்வ் பண்ணோம் அப்படின்னா, நீங்க நெறைய பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ நீங்க பிராக்டிஸ் பண்ணாம குயிக்கா கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். கேரண்டீடா நீங்க மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இந்த டாபிக் கீழ எந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்தாலும் சரி. சரிங்களா? ஓகே. ஸோ டைரக்ட்டா டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். டைரக்ட்டா ரூல்ஸ் பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, செலக்ட் த லாங்கஸ்ட் செயின். அதாவது லாங்கஸ்ட் செயின் என்னவோ அதை தான் நீங்க வந்து சூஸ் பண்ணணும். சரிங்களா? அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெயினான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பேரண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் என்ன அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணணும். ஓகே. ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா, பேசிக்கான சில இந்த நான் யூஸ் பண்ண டெர்ம்ஸ் எல்லாத்துக்குமே மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஏன்னா நீங்க வந்து ஒரு 11th, 12த்லயே வந்து நீங்க பேசிக் ஆஃப் கெமிஸ்ட்ரி வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகே. நான் சொல்ற டெர்ம்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஞாபகப்படுத்துற மாரி இருக்கும். ஏன்னா இது காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால, ரொம்ப பேசிக்கா நான் போனேன்னா டைம் கன்சியூம் ஆகும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா, ரூல் சொல்லிட்டு டைரக்ட்டா கொஸ்டின் சால்வ் பண்றேன். ஸோ நான் கொஸ்டின் சால்வ் பண்ற வே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நெறைய புரிய வரும். ஏன்னா நீங்க என்னதான் ஃபார்முலா படிச்சாலும், அத அப்ளை பண்ணும்போது தான் ஓகே. இத வந்து இவ்ளோ ஸ்ட்ராங்கா இந்த இந்த மாதிரியான கொஸ்டினுக்கு வந்து தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது அவசியம் அப்படின்ற எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும், எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் குடுக்க வேணாம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சரிங்களா? ஸோ நான் சொல்ற இன்ஃபர்மேஷன நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செலக்ட் த லாங்கஸ்ட் செயின். அப்புறம் பேரண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? என்ன ப்ரியாரிட்டி ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யூசுவலா ட்ரிபிள் பாண்ட் தான் ப்ரியாரிட்டி ஆர்டர் போகும் அப்படின்னு சொல்லி நம்ம நெனச்சுட்டு இருப்போம். ஆனா அது கிடையாது. டபுள் பாண்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. சரிங்களா? அந்த டபுள், ட்ரிபிள், சிங்கிள் பாண்ட் பார்த்தீங்கன்னா, யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி குடுக்கணும்? டபுள் பாண்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி குடுக்கணும். சரிங்களா? இது வந்து இந்த பாண்ட்ஸ் வரதுனால, ஈவன் இதுவும் ஃபங்க்ஷனல் குரூப் தான். சரிங்களா? நம்ம நெனச்சுட்டு இருக்கோம். இந்த ஆசிடு, ஆல்கஹால், ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்ல வரும் அப்படிலாம் நம்ம நெனச்சுட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாது. இதுவும் இந்த டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட் இந்த பாண்ட்ஸ் வரது எல்லாமே ஃபங்க்ஷனல் குரூப் தான். சரிங்களா? அதே மாரி லோவஸ்ட் லோக்கண்ட் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதாவது லோவஸ்ட் லோக்கண்ட்க்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுக்கணும். லோக்கண்ட்னா ஒண்ணும் கிடையாது. சப்ஸ்டிட்யூயன்ட். சரிங்களா? இது ஒரு ரொம்ப டெக்னிக்கல் டெர்ம். அதனால தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ லோக்கண்ட் அப்படின்னா சப்ஸ்டிட்யூயன்ட். வேற எதுவும் கிடையாது. ஓகே. ஸோ எப்படி இந்த லோவஸ்ட் லோக்கண்ட் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்ப இங்க நான் வந்து ஒரு இது குடுத்துருக்கேன். ஒரு செயின் குடுத்துருக்கேன். ஹைட்ரோ கார்பன் செயின் குடுத்துருக்கேன். இந்த எக்ஸ் என்ன வேணா இருக்கலாம். சரிங்களா? அது வந்து ஹாலஜனா இருக்கலாம். யூசுவலா எக்ஸ்ன்றது நம்ம எதுக்கு போடுவோம்? ஹாலஜனுக்கு தான் போடுவோம். பட் இங்க வந்து 2 சப்ஸ்டிட்யூயன்ட் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. இத வந்து நான் இந்த ஆர்டர்ல சொல்றேன் பாருங்க. 1, 2, 3, 4, 5ன்னு சொல்றேன். ஸோ இந்த ஆர்டர் இருந்துச்சு அப்படின்னா, இது செகண்ட், இது தேர்ட். கரெக்ட்டுங்களா? இல்ல நான் இந்த ஆர்டர்ல நான் நம்பரிங் குடுக்குறேன் பாருங்க. 1, 2, 3, 4, 5. ஸோ அப்ப 3 அண்ட் 4ல இருக்கு. 2 அண்ட் 2 அண்ட் 3. இது 2த்துல அப்ப எது வந்து கரெக்ட் அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த சைட்ல இருந்து நான் நம்பர் போடுறதா, இல்ல இந்த சைட்ல இருந்து நம்பர் போடுறதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். கரெக்ட்டா? ஸோ அப்ப லெஃப்ட் டு ரைட்டா இல்ல ரைட் டு லெஃப்ட்டா அப்படின்றது எது டிசைட் பண்ணும் அப்படின்னா, இந்த 2, 3ன்றத லொகேஷன் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த 2, 3ய ஆட் பண்ணுங்க. சரிங்களா? எத்தனை சப்ஸ்டிட்யூவன்ட்ஸ் இருந்தாலும் சரி, நீங்க வந்து இந்த ஆர்டர்லயோ எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கமா போட்டு இந்த மாரி எழுதிக்கோங்க. இந்த நம்பர்ஸ ஆட் பண்ணுங்களேன். இதுல 5 வருது, இதுல வந்து 7 வருது. ஸோ அப்ப 5க்கு தான் வந்து என்ன பண்ணணும்? இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். சரிங்களா? ஸோ அப்ப எந்த ஆர்டர்ல வந்து இந்த 5 வரும்? 1, 2, 3, 4, 5. ஸோ இந்த லோவஸ்ட் லோக்கண்ட் ஃபர்ஸ்ட்ன்னு சொல்லி நான் இங்க குடுத்துருக்கேன் இல்லையா? அதாவது இந்த சப்ஸ்டிட்யூவன்ட் வந்து அ ஆரம்பத்திலேயே வரா மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு சின்ன நம்பர் வரா மாரி தான் நம்ம வந்து நம்பரிங்கே குடுக்கணும். சரிங்களா? ஸோ அப்ப 2, 3 ஆட் பண்ணா 5 வருது இல்லையா? ஸோ அப்ப வந்து இந்த ஆர்டர தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதாவது லெஃப்ட் டு ரைட் வந்து நம்பரிங் பண்ணணும். ரைட் டு லெஃப்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு இந்த ரூல் வழியா தான் நமக்கு தெரியும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ரைட் த சப்ஸ்டிட்யூவன்ட்ஸ் இன் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். அதாவது ஏபிசிடின்னு இந்த ஆல்பபெட்டிக்கல்ல ஆரம்பிக்கிற நேம்ஸ் இருக்கு இல்லையா? கெமிக்கல் நேம்ஸ். அதுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். இப்போ வந்து டைமீத்தேல்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டைமீத்தேன் இருக்கு அப்படின்னா, இங்க டி இருக்கு. பட் எம் தான் இதோட மெத்தில் தான் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர். கரெக்ட்டுங்களா? அந்த சப்ஸ்டிட்யூவன்ட்க்கு. பட் வந்து இந்த டைன்னு இருக்கனால டி முன்னாடி வருது. ஸோ அப்ப வந்து நம்ம அ
ஏதாவது வந்து எத்தில் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த அந்த டைம் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது. ஸோ இந்த டியை வச்சு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. சரிங்களா? எது முன்னாடி வரணும் பின்னாடி வரணும் அப்படிங்கிறத வந்துட்டு எதை வச்சு முடிவு பண்ணக்கூடாது. டை ட்ரை டெட்ரா என்ன பண்ணணும் விட்டுணும். சரிங்களா? அதை வச்சு நீங்க ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் போடக்கூடாது. சப்ஸ்டிடியூவெண்ட்டை வச்சு அதோட சேர்ந்து வர சப்ஸ்டிடியூவெண்ட்டை வச்சு தான் நீங்க வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? அடுத்த ரூல் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு பார்ட் ஆஃப் செயின்ல ஒரு கார்பன் வந்துட்டு பார்ட் ஆஃப் த செயின். இது வந்து பார்ட் ஆஃப் த செயின். சரி, நான் வரைஞ்சிருக்கிறது வந்து நான் வந்து பார்ட் ஆஃப் த செயின். பட் இதுல இல்லாம ஒரு கார்பன் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இது வந்து இந்த பேஸ் செயின்ல இருந்து பிரான்ச்சிங்ல இருக்கு. கரெக்டுங்களா? இங்க வந்து ஒரு கார்பன் இருக்கு, இது பிரான்ச்சிங்ல இருக்கு. ஸோ இது என்னன்னு சொல்லுவோம்னா ஐசோன்னு சொல்லுவோம். அதே மாதிரி 2 கார்பன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 2 கார்பன் CH3 2 கார்பன் இருந்துச்சுன்னா அதை நியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரிஃபிக்ஸ் கொடுப்போம். சரிங்களா? ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூஸ்வலாக எந்த ஆர்டர்ல நம்ம வந்து எழுதுறோம். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் ரூல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இதில் பேசிக் ரூல் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ரூல்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க. இந்த ரூல்ஸ் எல்லாம் எழுதிட்டு அதை எப்படி அந்த கொஸ்டின் அழகாக மேட்ச் ஆகுது அப்படின்றத நோட் பண்ணுங்க. ஸோ இந்த ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் சப்ஸ்டிடியூவெண்ட் தான் ஃபர்ஸ்ட் வரணும். அதாவது அந்த சப்ஸ்டிடியூவெண்ட்டுக்கு நம்ம ப்ரிஃபிக்ஸ் கொடுப்போம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு CH3ன்றது ஈத்தேன். கரெக்டுங்களா? CH3CH2 வந்து எத்தில். ஸோ இந்த எத்தில் அப்படிங்கிறது வந்து நம்ம அது எத்தனை இருக்கு, அதாவது டையா இருக்கா இல்லை ட்ரையா இருக்கா சப்ஸ்டிடியூவெண்ட், அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிடியூவெண்ட்டோட ப்ரிஃபிக்ஸை நீங்க எழுதிப்பீங்க. வேர்ட் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. வேர்ட் ரூட் அப்படின்னா இந்த இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம என்ன பார்த்துருப்போம்னா ஒரு கார்பன் இருந்துச்சுன்னா மீத்தேன், 2 கார்பன் C2 இருந்துச்சுன்னா வந்துட்டு ஈத்தேன். ஸோ அது வந்து ஆல்கேன் செயின்ல வரும்போது நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம். சரிங்களா? மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன் அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதில் அந்த ரூட் இருக்கு இல்லையா, அது நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் சொல்லுது. ரைட்டா? ஸோ இங்கே நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் தான் வந்து பேக் போன் மாதிரி. நீங்க வந்து ஐயூபேக்ல நீங்க கொடுக்க போற அந்த வேர்ட் ரூட் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து ஒரு பேக் போன். இந்த கார்பன் செயினை வச்சு தான் இந்த வேர்ட் ரூட்டே நீங்க கொடுக்குறீங்க. சரிங்களா? அந்த லிஸ்ட் நான் உங்களுக்கு முன்னாடியே வந்து கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஸோ அந்த லிஸ்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 20 கார்பன் வந்தா கூட என்ன அப்படின்றதுலாம் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அது 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 அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையில்லைனாலும் அட்லீஸ்ட் நீங்கள் 12 வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நான் உங்களுக்கு அந்த நான் உங்களுக்கு கொடுக்குறேன், போஸ்ட்ல வந்து அப்லோட் பண்றேன். சரியா? லாஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சஃபிக்ஸ் ஆஃப் த பேரண்ட் ஃபங்க்ஷனல் குரூப். அதாவது அது ஆசிடா ஆல்கஹாலா, ஸோ அது எல்லாத்துக்குமே சஃபிக்ஸ் இருக்கானா இருக்கு. ஸோ ஆல்கேன்னா ANE, சரிங்களா? அல்கின்னா ENE, அல்கைன் அப்படின்னா YNE முடியும். கார்பாக்சிலிக் ஆசிட்க்கு வரதுக்கு ஆயிக் ஆசிட், ஆல்டிஹைட் வந்துச்சுன்னா ALன்னு முடியும். சரிங்களா? கீட்டோன் வந்துச்சுன்னா ONE, ஆல்கஹால்னா OL, சைனோ குரூப்க்கு நைட்ரைல், அமீன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அமீன், எஸ்டர்னா OH அப்படின்னு சொல்லிட்டு முடியணும். ஸோ இந்த சஃபிக்ஸ் எல்லாம் நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ OLன்றது ஆல்கோஹால், இது நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ALன்றது ஆல்டிஹைடுக்கு. சரியா? மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து எல்லாமே MCQ அப்படிங்கிறதுனால பிரச்சனை வராது இல்லையா? நீங்க வந்து பிலிம் த பிளாங்க்ஸ்னா தான் சிரமப்படுவீங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டே இருங்க, கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுங்க, தானா உங்களுக்கு மெமரைஸ் ஆயிரும். ஸோ ஆர்டர் ஆஃப் த ஃபங்க்ஷனல் குரூப். இப்போ ஃபங்க்ஷனல் குரூப் இப்போ ஒரு காம்பவுண்ட்ல நிறைய ஃபங்க்ஷனல் குரூப் கொடுத்துருக்காங்க. அதை இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளா நம்ம கொஷின்ல பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அவ்வளோ ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும்போது எதுக்கு நான் ப்ரியாரிட்டி 1 கொடுக்குறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரும். கரெக்டாக? ஆசிட் இருக்கு, எஸ்டர், அமைட் இருக்கு அப்படின்னா அப்போ யாருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி 1 கொடுக்கணும் ஆசிடுக்கு, அதுக்கப்புறம் எஸ்டர், அதுக்கப்புறம் அமைட். நான் ஃபார்முலாவும் கொடுத்துருக்கேன், மேலே அதோட நேமும் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது வந்து சைனோ குரூப்பை நைட்ரைல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் ஆர்கானிக்ல. சரிங்களா? இன்ஆர்கானிக்ல தான் அதை வந்து சைனோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் ஆர்கானிக்ல வந்து நைட்ரைல், ஐயூபேக் ரெக்கமெண்டேஷன் படி அந்த நைட்ரைல் தான் நம்ம வந்து சொல்லணும். ஆல்டிஹைடு, OH ஆல்கஹால், இது பார்த்தீங்கன்னா அமீன், டபுள் ட்ரிபிள் சிங்கிள், ஈத்தர், ஹாலஜன், நைட்ரோ. அப்போ நைட்ரோக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும், லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. கரெக்டாக? இதோட கண்டினியூஷன் தான், இங்கே இடம் இல்லாததுனால இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ஆல்கஹாலுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் கம்பேர்ட் டு அமீன். சரிங்களா? ஸோ இது தெரிஞ்சதுன்னா, இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஐயூபேக் நாமன்கிளேச்சர் எந்த லெவல்ல வந்தாலும் உங்களால கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? நீட் மட்டும் கிடையாது,
ஜேஇ கூட நீங்க எந்த கொஸ்டின்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, இந்த ஐபேக் நாமென்க்ளேச்சர் ரிலேட்டட் எந்த கொஸ்டின் எடுத்துக்கிட்டீங்கன்னா, டஃப்பான கொஸ்டின்னா கூட இவ்ளோ நோட்ஸ் இருந்தா போதும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கரெக்ட் ஐயூபேக் நேம் ஆஃப் த காம்பவுண்ட். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. நான் இந்த ஆர்டர் நான் கொடுத்துருந்தேன்ல, அந்த ஆர்டரோட யூஸ் இங்க தெரியும் பாருங்க. அங்க வந்து ஆல்கைல் குரூப் இருக்கா மாதிரி நம்ம வந்து எதுவுமே கொடுக்கல. கரெக்டாக மெயின் ஃபங்க்ஷனல் குரூப் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஆல்கைல் குரூப் இருக்கா மாதிரி எதுவுமே இல்லை. பட் வந்து இங்க வந்து ஹாலஜனும் நைட்ரோவும் இருக்கா? எஸ், இங்க பாருங்க ஹாலஜனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நைட்ரோக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ரைட்டா? ஸோ இங்க வந்து ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டாங்க. ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு ஐயூபேக் நேம் என்னன்றதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பென்சின், இது வந்து பென்சின் தான், நைட்ரோ பென்சின் தான். இது இங்க இதுல பாருங்க எப்படி முடியுது பாருங்க, நைட்ரோ பென்சின் முடியுது. ஸோ உங்களுக்கு என்ன ஒரு டவுட் வரும் அப்படின்னா, நான் வந்து எதுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுக்குறது அப்படின்றது தான் உங்களுக்கு டவுட்டா வரும். ஸோ ஹாலஜனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் NO2 நைட்ரோ குரூப். கரெக்டுங்களா? ஸோ அப்ப என்ன பண்ணணும், அதுக்கு தான் 1ன்னு கொடுக்கணும். சரிங்களா? 1 அது அட்டாச் இருக்க கார்பனுக்கு தான் 1ன்னு கொடுக்கணும். நம்ம வந்து ஃப்ளூரினுக்கு நம்ம கொடுக்கல, கார்பனுக்கு கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ இந்த 4, 1, 2 இதெல்லாம் வந்து கார்பனோட பொசிஷன்ஸ். கரெக்டா? ஸோ அப்போ எஃப்க்கு வந்து 1, இது நைட்ரோ 2, 3, 4, 5, 6 கண்டினியூஸா தான் போகணும். நீங்க கேட்கலாம், இந்த ஆர்டர்ல போலாமே அப்படின்னா இல்ல. ஏன்னா இந்த ஆர்டர்ல, இந்த ஃபங்க்ஷனல் குரூப் ஆர்டர்ல ஹாலஜனுக்கு அப்புறம் யாரு வரா? நைட்ரோ வராங்க. ரைட்டா? எத்துல அந்த இதுலயே ஆர்டர்லயே இல்லை. ஸோ அப்பதான் அது அதுக்கு என்ன அர்த்தம், நைட்ரோ காட்டிலும் அது ரொம்ப லீஸ்ட்னு அர்த்தம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ அடுத்த ட்ரேஸ் எப்படி போகணும், இப்படிதான் போகணும். ஏன்னா நைட்ரோ குரூப் இருக்கு, அதை விட்டுடக்கூடாது, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதனால தான் இந்த ஆர்டர்ல நம்ம போறோம், கிளாக் வைஸா 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இங்க பாருங்க, ஃபோர்த்து கார்பன்ல யார் அட்டாச் ஆயிருக்கா? ஃபோர்த்து கார்பன்ல யார் அட்டாச் ஆயிருக்கா? எத்தில் அட்டாச் ஆயிருக்காங்க. ஸோ 4 எத்தில் ஃபர்ஸ்ட் கார்பன்ல யார் அட்டாச் ஆயிருக்கா? இங்க ஃப்ளூரோ. சரிங்களா? ஸோ ஃப்ளூரோ இந்த இடத்துல நீங்க பார்க்கும் போதே ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்பருக்கும் ஆல்பபெட்டுக்கும் நடுவில் என்ன பண்ணணும், ஐஃபன் போடணும். சரிங்களா? அதே மாதிரி நீங்க வந்து இந்த நைட்ரோ கேப் விட்டுட்டு பென்சின் போடலாம்னா அந்த மாதிரி எழுதக்கூடாது. சரிங்களா? கண்டினியூஸா எழுதணும். ஐயூபேக்ன்றது எப்படி எழுதணும், கண்டினியூஸா எழுதணும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கெல்லாம் ஒரு நம்பர் வருதோ அதுக்கு அடுத்து வந்து நீங்க வந்து ஒரு வேர்டு எழுதுறீங்க அப்படின்னா ஐஃபன் போடணும். சரிங்களா? நீங்க நிறைய பார்ப்பீங்க, எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்பீங்க, பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்த ரூலை அவ்வளோ ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ 4 எத்தில், 1 ஃப்ளூரோ, 2 நைட்ரோ பென்சின். ரொம்ப சிம்பிள். சரிங்களா? என்ன பண்ணோம் நம்ம, அந்த ஆர்டர் படி எப்படி நம்ம பார்த்தோம் கடைசியில, எப்படி வந்து ஒரு ஐயூபேக் நாமென்க்ளேச்சரை வந்து எழுதணும் அப்படின்னா 3 விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணணும். என்ன? ப்ரிஃபிக்ஸ், சப்ஸ்டிடியூவென்ட்டோட ப்ரிஃபிக்ஸ், அடுத்து வேர்ட் ரூட். கரெக்டா? அடுத்து என்ன பண்ணணும், ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும், ட்ரேஸ் பண்ணணும். சரிங்களா? இங்க வந்து பென்சின் தான் அதோட ரூட், வேர்ட் ரூட்டு. சரிங்களா? பென்சின் தான் வேர்ட் ரூட். இங்க ஃபங்க்ஷனல் குரூப்னு தனியாக எதுவுமே கிடையாது. சரிங்களா? எல்லாமே சப்ஸ்டிடியூவென்ட்ல வந்துருச்சு. ஸோ அதனால இதுவும் இங்கே இன்க்ளூட் ஆயிருக்கு. ஓகே, இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் போகலாம். த கரெக்ட் ஐயூபேக் நேம் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் இஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு செயின் கொடுத்துருக்காங்க. இந்த செயின்ல நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த டைரக்ஷனையும் போகலாம், இந்த டைரக்ஷனையும் கவுண்ட்டுக்கு போகலாம். உங்களுக்கு வந்து அடுத்த ரூல்ல நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, லோவஸ்ட் லோகெண்ட், அதாவது சப்ஸ்டிடியூவென்ட்டுக்கு வந்துட்டு நீங்க எப்படி வந்து நம்பரிங் கொடுக்கணும், அதுக்கு லோவஸ்ட் நம்பர் வரா மாதிரி, லீஸ்ட் நம்பர் ஏதோ அது வரா மாதிரி தான், அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி தான் நீங்க நம்பரிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். கரெக்டா? நான் வந்து பிளாக்ல எழுதியிருக்கேன் பாத்தீங்களா இங்க. ஸோ பிளாக்ல இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க 6 கார்பன் இருக்கு. இந்த சைடுல தான் நம்பரிங் கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி நீங்க நம்பரிங் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்க எப்படி நம்பரிங் கொடுக்கலாம் பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இந்த டைரக்ஷனும் கொடுக்கலாம், இந்த டைரக்ஷன் நீங்க நம்பரிங் கொடுக்கலாம். ஸோ எந்த டைரக்ஷன் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த டைரக்ஷனுக்கும் ஐயூபேக் கொடுத்துருக்காங்க, இந்த டைரக்ஷனுக்கும் ஐயூபேக் கொடுத்துருக்காங்க. பாருங்க நம்பரிங் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்றது. கரெக்டா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி இருக்கும்போது, இந்த மாதிரி கன்ஃபியூசிங்கா இருக்கும்போது இப்போ என்ன நம்ம பண்ணணும்னா, ஃபங்க்ஷனல் குரூப் பாருங்க. ஃபங்க்ஷனல் குரூப்ல ஆல்கோஹால் இருக்கு, ஹாலஜன் இருக்கு, ஆல்கைல் இருக்கு. கரெக்டா? ஆல்கோஹாலுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். நான் உங்களுக்கு இந்த ஆர்டர் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இந்த ஆர்டர் படி பாருங்க, ஆல்கோஹால் இங்க இருக்கு. கரெக்டா? ஆல்கோஹால், ஹாலஜன் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. அப்போ ஆல்கோஹாலுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஆல்கோஹால், ஹாலஜன், ஆல்கைல். ஸோ இந்த ஆர்டர் தான்.
நீங்க இது படி நம்பரிங் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது பிளாக்ல நான் எழுதியிருக்கேன் இல்லையா, அது படி நம்பரிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்கஹால் எந்த பிளேஸ்ல வருது, 4th பொசிஷன்ல வருது. கரெக்டா? பட் நீங்க இது படி நம்பரிங் பண்ணல, பேக்வேர்டா நம்பரிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி வருது, ஆல்கஹால் வந்து 3rd கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, நீங்க அதை வச்சு மட்டும் கூட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நான் இன்னொரு உங்களுக்கு ஷார்ட்கட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன் ட்ரிக். என்ன, இந்த இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, எங்கெல்லாம் சப்ஸ்டிடியூட் இருக்கும், சிஎல் இங்க பாருங்க, சிஎல்ன்றது சப்ஸ்டிடியூவன்ட், செகண்ட் கார்பன். ஸோ செகண்ட் கார்பன். தேர்ட் குரூப்ல இந்த மாதிரி ஒரு கோடு போட்டிருந்தா மெத்தில் குரூப் அதுல அட்டாச் ஆயிருக்குன்னு அர்த்தம், CH3 அட்டாச் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அது தேர்ட் கார்பன். கமா 4th கார்பன்ல ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் OH இருக்கு. 6th கார்பன் இங்கோட முடியுது பாருங்க, பட் இது வந்து புரோமினோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ 6th ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்களேன், ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 15 கிடைக்கும். இந்த டைரக்ஷன் வந்து பாருங்களேன், இந்த டைரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கார்பன்ல புரோமின் இருக்கு, நம்பரிங் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு, நம்பரிங்க்கு நான் அந்த இது சப்ஸ்டிடியூவன்ட் எழுதியிருக்கேன். தேர்ட் கார்பன்ல OH இருக்கு, 4th கார்பன்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த மெத்தில் இருக்கு, 5th கார்பன்ல குளோரின் இருக்கு. ஸோ 13 ஆட் பண்ணீங்கன்னா 13. ஸோ ஆட் பண்ணா எதுக்கு கம்மியா நம்பர் வருதோ அந்த நம்பரிங் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்படி ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த டைரக்ஷன், அதாவது நான் ஹைலைட் பண்ணியிருக்க பாருங்க ப்ளூ ஹைலைட்டர்ல, ஸோ அந்த டைரக்ஷன்ல பிங்க் மார்க்கிங் என்ன இருக்கோ அதுதான் நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணீங்கன்னா 1 ப்ரோமோ இல்லையா, ப்ரோமோ நம்பருக்கும் நம்பருக்கும் வேர்டுக்கும் நடுவில் என்ன பண்ணுவோம், ஐஃபன் போடணும், ஐஃபன் 5 குளோரோ. இங்க பாருங்க ABCD ஆர்டர்ல தான் எழுதியிருக்காங்க, ப்ரோமோ அதுக்கப்புறம் தான் குளோரோ வருது, அதுக்கப்புறம் தான் மெத்தில் வருது. ரைட்டா? மெத்தில் ஹெக்சேன், ஏன்னா இங்க 6 கார்பன் இருக்கு, 1 2 3, இங்க பாருங்க 6 வரைக்கும், 6ஓட முடியுது. ஸோ ஹெக்சேன் தேர்ட் கார்பன்ல தான் இந்த OH இருக்கு, 3 ஆல். ரைட்டா? ஸோ 1 ப்ரோமோ 5 குளோரோ 4 மெத்தில் ஹெக்சேன் 3 ஆல். ஏன்னா இங்க வந்துட்டு நம்ம அந்த ஃபங்க்ஷனல் குரூப்னு தான் லாஸ்டா நம்ம எழுதுவோம். கரெக்டுங்களா? இங்க பாருங்க, இங்க வேர்ட் ரூட்டுக்கு அப்புறம் ஃபங்க்ஷனல் குரூப். வேர்ட் ரூட் இங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹெக்சேன் தான். பட் வந்து ஆல்கஹாலுக்கும் இந்த பொசிஷன் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், தேர்ட் கார்பன் அதை மென்ஷன் பண்ணிட்டு ஓ ஆல், ஆல்கஹால்ன்றது ஓ ஆல், சாரி OL அப்படின்னு முடியும். சரிங்களா? ஓகே, உங்களுக்கு இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கான ஆன்சர் வந்து இந்த ஆப்ஷன்ஸ்லயே இருக்கு. ஓகேங்களா? ஸோ எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது, நீங்கள் சில கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டெப்ல ஆன்சர் கிடச்சிரும், அந்த செகண்ட் ரூல் யூஸ் பண்ணிங்கனாலே ஆன்சர் கிடச்சிரும். சில கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேர்ட் ரூல், அதுக்கப்புறம் சில கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 4th ரூல் அப்ளை பண்ணாதான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி எழுதியிருக்க மாட்டாங்க. ஸோ டிபெண்டிங் அப்பான் த கொஷின், நீங்கள் நிறைய கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பீட் வரும். ஓகே, தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த கரெக்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் 2,6-dimethyl டெக்ஃபோரின். இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு பயமா இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா நம்பரிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ நம்பரிங் பண்ணும்போது பாருங்க, நீங்க இந்த கார்பனுக்கும் 1 கொடுக்கலாம், இந்த கார்பனுக்கும் 1 கொடுக்கலாம். சரிங்களா? நான் இந்த கார்பனுக்கு 1 கொடுத்துருக்கேன், 1 2 3 4 5. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இங்க இந்த ரூட் பாருங்க, வேர்ட் ரூட் பாருங்க, இதுல வந்து 4 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 4th கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கணும். இங்க 5th கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆப்ஷன் வராது, இதை விட்டுருவோம். ஸோ ஆப்ஷன் ஏ போயிடுச்சு. இப்போ 3 ஆப்ஷன் தான் நம்ம கம்பேர் பண்ணணும். அடுத்து பிக்கு பாருங்க, 1 2 3 4 5. ஸோ இவங்க சொன்ன மாதிரி 4 to 5ல இருக்கு. ஓகே, அந்த பி தான் கரெக்ட் ஆன்சர், அதனால நான் இப்போ இதை டிஸ்கஸ் பண்றதை விட்டுறேன், சிக்கு போறேன். இங்க வந்து டபுள் பாண்ட் வந்துட்டு நான் ஏன் இதுக்கெல்லாம் மிச்சது எல்லாத்துக்கும் இங்க இருந்து நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். கரெக்டா? பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஏன் அப்படின்னா இங்க வேற ஏதாவது ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கா அந்த கொஸ்டின்ல? இல்ல, எந்த ஃபங்க்ஷனல் குரூப்புமே இந்த ஸ்ட்ரக்சர்ல இந்த ஆப்ஷன்ஸ்ல இல்ல. ஆனா உங்களுக்கு ரூல் தெரியும், டபுள் பாண்டுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். கரெக்டா? அப்புறம் டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட், அதுக்கப்புறம் தான் சிங்கிள் பாண்ட். கரெக்டா? இங்க ட்ரிபிள் பாண்ட் இல்ல. ஓகே, நமக்கு வந்து 2 பேர் தான் நம்ம இங்க கம்பேர் பண்றோம், டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட். ஸோ டபுள் பாண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் சிங்கிள் பாண்ட். ஸோ அது வந்து அதுக்கு ஃபர்ஸ்ட், அதாவது அதுக்கு சின்ன நம்பர் வரா மாதிரி எந்த நம்பரிங், எந்த சைட் போனா நம்பரிங் வந்து கரெக்டா இருக்குன்றது நீங்க செக் பண்ணணும். ஸோ நான் இங்கேருந்து போறேன், இங்கேருந்து போகும் 1 2 3 4 5 6 7 8 9 10 வருதா. பட் நான் இங்கேருந்து போறேன்னா பாருங்களேன், நான் வேற கலர்ல உங்களுக்கு காட்டுறேன். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. ரைட்டா? ஸோ இப்போ 7th பிளேஸ்ல டபுள் பாண்ட் இருக்க மாதிரி இங்கே வருது, நம்பரிங் வருது. ஸோ அதனால தான் நான் இந்த சைட்ல இருந்து நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் இங்க மற்ற எல்லாத்துலயுமே வந்து வேற மாதிரி இருக்கு, இதுல மட்டும் வேற மாதிரி இருக்கு நம்பரிங் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். கரெக்டா? டபுள் பாண்ட் எங்க இருக்கோ,
ஸோ அந்த இடத்துல இருந்து தான் நம்ம அந்த அந்த கார்பனுக்கு தான் லோவஸ்ட் நம்பர் நம்ம கொடுக்கணும். சரிங்களா? அடுத்து இங்க பாருங்க டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க பழைய மாதிரி இந்த பிக்கு எப்படி நம்ம ஏக்கு கொடுத்தோமோ அந்த மாதிரி நம்பரிங் கொடுத்துக்கலாம். ஏன்னா டபுள் பாண்ட் மேல இருக்கு, கீழே இல்லை. ஸோ 1 2 3 4. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து என்ன என்ன ரெண்டு ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணலான்றத பாருங்களேன். இங்க வந்து 4E, 4th பொசிஷன்ல டபுள் பாண்ட் இருக்கு. சில பாருங்களேன், தேர்ட்ல இருந்து டபுள் பாண்ட் ஸ்டார்ட் ஆகுது. எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த கார்பன் தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? அதாவது அந்த நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, டபுள் பாண்ட் எங்க ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு லோவஸ்ட் நம்பர் இது 3ஆ 4ஆ? 3 தான். ஸோ இங்க பாருங்க தேர்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கு. இங்க டிக்கு பாத்தீங்கன்னாலும் தேர்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கு. யாருக்கு மட்டும்தான் ஃபோர்த் கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கு? பிக்கு, ஆப்ஷன் பிக்கு தான். ரொம்ப சிம்பிள். பார்க்க வந்து கொஸ்டின் டஃபா இருந்தாலுமே ஆன்சர் பாருங்க எவ்வளோ சிம்பிளா இருக்குன்ட்டு. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். த ஐயூபேக் நேம் ஆஃப் த காம்பவுண்ட். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டாங்க. காம்பவுண்ட்ல இங்க பாருங்க, இந்த இடத்துல தான் நம்ம நிறைய ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வந்து பார்ப்போம். ஆல்டிஹைட் கொடுத்துருக்காங்க, கீட்டோன் கொடுத்துருக்காங்க, அண்ட் டபுள் பாண்டும் இங்கே இருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷனல் குரூப் ஆர்டர் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் பாருங்க நிறைய ஃபங்க்ஷனல் குரூப் வர மாதிரி, அப்போ அதை பற்றி தான் கொஸ்டின் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நான் இங்கே ஆப்ஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணல, டேரெக்டாக நீங்கள் எழுதினீங்கனாலே தெரிஞ்சிடும். ஆல்டிஹைட், கீட்டோன், டபுள் பாண்ட். ஸோ இந்த ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணணும். அப்போ ஆல்டிஹைட்ல ஒரு கார்பன் இருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் என்ன கொடுத்துருந்தேன்னா, இந்த நேம்ஸ் கொடுக்கும் போதே அது கீழே வந்து அதோட ஃபார்முலாவும் கொடுத்துட்டேன். ஸோ ஆல்டிஹைட்ல ஒரு கார்பன் இருக்கு பாருங்க. இங்க வர எல்லாத்துக்குமே, அதாவது டில், ஆல்கோஹால் எல்லாத்துக்குமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கார்பன் இருக்கும். அந்த கார்பனும் நீங்க பார்ட் ஆஃப் த செயினா எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ ஆல்கோஹால்ல அந்த மாதிரி எடுத்துக்க முடியாது. ஓகே, ஸோ இப்போ பாருங்க ஆல்டிஹைட், கீட்டோன், டபுள் பாண்ட் இருக்கு. இதுல வந்து ஆல்டிஹைட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ரியாரிட்டி கொடுக்குறோம். ஏன்னா ஆல்டிஹைட்ல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஆர்டர், ஃபங்க்ஷனல் குரூப் ஆர்டர்ல. ஸோ 1 2, இந்த கார்பன் 2 இல்லையா, அதோட கனெக்டா இருக்க கார்பன் 2. அதுக்கப்புறம் கண்டினியூஸ் லாங் செயினா வேற இருக்கணும்ல, அதனால இங்க 3 போடக்கூடாது, இங்க தான் 3 போடணும். சரிங்களா? 3 4 5 6. இப்போ நீங்க வந்து நான் உங்களுக்கு வந்து எப்படி ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு ப்ரிஃபிக்சஸ் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து என்னன்னு சொல்றோம், நம்ம கீட்டோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். 3 கீட்டோ. தேர்ட் பிளேஸ்ல வந்து கீட்டோ இருக்கு பாருங்க. ஏன் இங்க வந்து கீட்டோக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுறோம் அப்படின்னா ஆல்பபெட் படி. சரிங்களா? எதையுமே மறந்துடக்கூடாது. அதனால தான் நிறைய கொஸ்டின்ஸ் நான் வந்து உங்களை சால்வ் பண்ண சொல்றேன். ஓகே, தேர்ட் பிளேஸ்ல இந்த கீட்டோன் இருக்கிறதுனால 3 கீட்டோ. நம்பருக்கும் வேர்டுக்கும் நடுவில் என்ன பண்ணணும்? ஹைஃபன் போடணும். ஸோ 2 மெத்தில். செகண்ட் பிளேஸ்ல மெத்தில் இருக்கு பாருங்க. ஓகே, அப்புறம் ரூட் வேர்டு இங்க எத்தனை கார்பன் இருக்கு? 6 கார்பன் இருக்கு. அப்ப ஹெக்சைன் தான். பட் ஃபோர்த் பிளேஸ்ல பாருங்க டபுள் பாண்ட் இருக்கு. அப்ப ஈன்ற வேர்டை நம்ம சேர்க்கணும். பட் பேரண்டா இதுல இருக்க அந்த ஃபங்க்ஷனல் குரூப் பாத்தீங்க அப்படின்னா, ஃபங்க்ஷனல் குரூப்போட நம்ம முடியணும் இல்லையா? சஃபிக்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷனல் குரூப், அதான தேர்ட் பார்ட். ஒரு ஐயூபேக் நேம்ல ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் த சப்ஸ்டிடியூவன்ட், அடுத்து வேர்ட் ரூட், அதுக்கப்புறம் சஃபிக்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ இங்க இருக்க ஃபங்க்ஷனல் குரூப் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆல்டிஹைடு இல்லையா? ஸோ அப்போ ஏஎல்னு முடியணும். ஓகே, ஆல்கோஹால்னா ஓஎல்னு முடியும், ஆல்டிஹைட்னா ஏஎல் அப்படின்றது தான் வந்து உங்களுக்கான சஃபிக்ஸ். ஓகே, ஸோ டைரக்டா நீங்க எழுதுனீங்கனாலே உங்களுக்கு ஆப்ஷன் எல்லாம் ஃபில்டர் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நீங்க ரொம்ப வரி பண்ண வேண்டாம். இந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்தா டேரக்டனால வந்து ஐபேக் நேம் எழுத முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷன் கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. ஃபில் இந்த பிளாங்க்ஸா கொஸ்டின்ஸ் வராது இல்லையா? உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ஏபிசிடின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா. ஸோ அப்போ அதுல இருந்தா நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஒரு 80% நீங்க வந்து கெஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வந்துடும். சரியா? பட் ரூல் படி போங்க. The structure of isobutyl group in an organic compound is. ஸோ இதுல ஐசோபியூட்டல் குரூப் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. எப்படி இங்க இருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ இந்த செயின் எப்படி எழுதுவோம்னா 1 2 3 4 இதுதான். ஸோ இந்த குரூப் பார்த்தீங்க அப்படின்னா இதுல ஏதாவது பிரான்ச் இருக்கா? பிரான்ச்சே இல்லை. அப்ப ஐசோ அப்படின்றது எதுக்கு நம்ம சொல்லுவோம்? நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே கொடுத்தேன். ஐசோ நியோ. ஒரு பிரான்ச் இருந்துச்சுன்னா, ஒரு கார்பன் பிரான்ச் இருந்துச்சுன்னா ஐசோ, 2 கார்பன் பிரான்ச் இருந்துச்சுன்னா, அதாவது செகண்ட் கார்பன் ஒரு செயின்ல, இந்த பார்ட் இருக்கு அந்த செயின்ல ஒரு கார்பன் பிரான்ச் இருந்ததுன்னா செகண்ட் கார்பன்ல, ஒரு கார்பன் பிரான்ச் இருந்ததுன்னா ஐசோ. அதே செகண்ட் கார்பன்ல 2 பிரான்ச் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 2 அதாவது இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க,
எக்ஸாம்பிளுக்கு இது செகண்ட் கார்பன் இல்லையா? ஸோ இதுல ஒரு பிரான்ச் இருந்துச்சுன்னா அது வந்து ஐசோ. இதே 2 பிரான்ச் இருந்துச்சுன்னா நியோ. சரிங்களா? ஸோ இதுதான் ப்ரிஃபிக்ஸா நம்ம கொடுக்கணும். இதுல பாத்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னா டெர்ஷரி மாதிரி இருக்கு பாருங்க. டெர்ஷரி கார்பன். ஏன்னா ஒரு கார்பன்ல இங்க பாருங்க 3 கார்பன் அட்டாச்சா இருக்கு. ரைட்டா? அது டெர்ஷரி. இது வந்து ஐசோ பியூட்டல் கிடையாது. இதுலயும் பாருங்க இது வந்து என் பியூட்டல்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன்னு என் பியூட்டல், லீனியரா இருக்கனால என் பியூட்டல். சரிங்களா? நார்மல் செயின். இது வந்து டெர்ஷரி 3 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். டெர்ஷரி அப்படிங்கிறது 3 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா நம்ம சொல்லுவோம். இதுவும் பியூட்டல் தான், பட் ஆனா டெர்ஷரி பியூட்டல். இது பாருங்க அடுத்து இது பாருங்க, இங்க ஒரு பாண்ட் வரும், இங்க மிஸ் பண்ணிட்டேன். ஸோ CH3 CH இல்லையா, CH2 கார்பனோட வேலன்சி பார்த்தீங்கன்னா 4. கார்பன் வந்து டெட்ராவேலட். ஸோ அந்த பாண்ட் எல்லாம் வந்து விட்டுறக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆப்ஷன் சி தான் இது கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி பார்த்துருவோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இது எப்படின்னா செகண்டரி. ஏன்னா ஒரு கார்பனோட 2 கார்பன் அட்டாச்சா இருக்கு பாருங்க, இது செகண்டரி. ஓகே, செகண்டரி. இது மட்டும் தான் ஐசோல வரும். ஏன் அப்படின்னா இதை ஒரு செயின் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 2 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா பாருங்க, செகண்ட் கார்பன்ல ஒரு பிரான்ச் இருக்கு, அதாவது ஒரு கார்பன் வந்துட்டு பிரான்ச்டா இருக்கு. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஐசோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதனால உங்களுக்கு இந்த ஐசோ நியோ அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷனை முன்னாடியே நான் அந்த நோட்ஸ்ல கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ இந்த 5 கொஸ்டின் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். இந்த 5 கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் இந்த இதே டாபிக்ல உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வரேன். இது மட்டும் கிடையாது, நிறைய கொஸ்டின்ஸ் நீங்களும் வந்து சால்வ் பண்ணலாம். நிறைய கொஸ்டின் இதுல சால்வ் பண்ணீங்கன்னா தான் மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ண முடியும். சரிங்களா? இந்த நோட்ஸே போதுமானது. ஸோ இங்க கொடுத்துருக்க விஷயம்லாம் நம்ம பின்னாடி அப்ளை பண்ணிட்டோம் அந்த கொஸ்டின்ஸ்ல. சரிங்களா? ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது உங்களோட பார்ட். ஸோ இந்த நோட்ஸ் நான் வந்து போஸ்ட்டாக அப்லோட் பண்ணுறேன். ப்ளஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, தேங்க்யூ.